கன்னி அப்படின்னு சொல்லும்போதே அதிபுத்திசாலித்தனமான ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. அதனால ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அதுதான் இந்த கன்னிகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு சில இடத்துல முடிஞ்சிரும். செய்யற வேலையாகட்டும், செய்யற தொழிலாகட்டும் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும். இந்த பொருள இந்த இடத்துல தான் எடுத்தீங்கன்னா, அதே இடத்துல வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதே மாரி செய்யற வேலைய கூட கரெக்ட்டா நேர்த்தியா செய்யணும் அப்படின்னு நெனைப்பாங்க. கன்னி ராசி அப்படின்னாலே நல்ல ஒரு பர்ஃபெக்டான ராசி அப்படி சொல்லுவாங்க. கன்னி ராசி அப்படின்னா காதல் கிரகம், காதல் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கூட ஒரு நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு தான் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவங்க அந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தையார் மீது அதிகம் பற்று வைத்திருக்கக்கூடியவங்க. குறிப்பாக கன்னிராசி அப்படின்னாவே தந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி. அதே மாதிரி தந்தை மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். இப்போ ஒரு குழந்தை கண்ணியில் பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். இருந்தாலும் தந்தை மீது அதிகம் பற்று வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா தந்தைக்கு ரொம்ப ஒரு தந்தை மீது ஒரு அதீத பற்று அவங்களாலேயே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்கரகமாக இதுனா வரையிலும் இருந்திருந்தார். அவர் வக்கரக நிவர்த்தி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் மாத துவக்கத்திலேயே வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய புதன் மாத இறுதியில், அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சென்று அமர இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன், செவ்வாய், சனி இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையில் வந்து அமரும் போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் ஒரு புது சிந்தனையாளராக இந்த காலகட்டத்தில் உதயமாக போறீங்க. ஒரு புது விதமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போறீங்க. முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழியெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படுமோ அத்தனை வழிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவும் எதெல்லாம் உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்ததோ அந்த வழிக்கெல்லாம் நல்ல ஒரு இந்த சிக்கலுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு உண்மையான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அன்புக்கு, உண்மையான உழைப்புக்கு நல்ல ஒரு அறுவடை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப விரயம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதற்கான ஒரு சில விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளுடைய செய்கைகளை பார்த்து பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மன உளைச்சல் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தாயோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். பெற்றோருடைய அன்பு ஆதரவுலாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னாவே பெற்றோர் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக ஒரு சில இடத்துல அமையும். பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டு குடும்பத்தை அதிகம் விரும்புவாங்க. ஆனால் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் ஒரு சில இடத்துல முடியும். அதனால் எப்பவுமே இவங்க கூட்டாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பல வருடங்களாக செய்ய முடியாத இருந்த ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செஞ்சு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பல வருடங்களாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபார
விவகாரத்துலேயோ அல்லது ஒரு சிலர்லாம் சொத்தே கூட வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. சொத்துக்களில் வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவீங்க. புதிதாக ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து வாங்குனீங்களா அதில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத விளக்கமாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொத்து வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்க போகிறீங்க. குறிப்பாக ஒரு சிலர்லாம் பள்ளி இந்த காலகட்டத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் வேறு ஸ்கூல் மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி மாற்றினீங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான அட்மிஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். விவசாய நிலம் வச்சுருக்கவங்க ரொம்ப நாளாக ஒரு போர்வெல் போடணும், ஒரு கிணறு தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசைகள் இருந்திருக்கும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கிணறோ அல்லது போர்வெல்லரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுறதுக்கான சாத்தியக்கூறு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த வைத்திய செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நாங்கள் பிறகு டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. பொருளாதாரத்துலேயும் கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரையிலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கிட்ட போய் உங்களுடைய காதல் விவகாரங்களை சொல்லுவீங்க. அவங்களுடைய சம்மதமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வந்திருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த கிரக இடப்பெயர்ச்சியின் காரணமாக இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் குடியிருந்திருப்பீங்க. சொந்த வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் தன்னுடைய பூர்வீக சொத்துக்கு பூர்வீக வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் ஒரு சில வில்லங்கங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அது விஷயமா ஒரு சில முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதற்கு மற்றவங்களும் பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுப பலன்களில் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே முறையாக திட்டமிடணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மனசஞ்சலத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி காலகட்டம் என்பதனால இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமாக ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நல்லா முடிந்த அளவுக்கு இந்த சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே திட்டமிட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கன்னிராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே உங்களுக்கு ரேஸு சூதாட்டம் லாட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் அதிக நம்பிக்கை இருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அதிகமாக நம்புவீங்க. அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நேர்மையான வழியில் நீங்கள் எப்பவும் போகலாமான்னு நேர்மையான வழியில் போங்க. அடுத்தவங்க தவறுதலான வழிகாட்டுதல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் வெறுப்பை திணிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன பகை வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. திருமணம் ஒரு சிலருக்கு தடைபட்டு இருந்தது இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. விவாகரத்தானவங்களுக்கு கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் தற்போது
தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வந்து செஞ்சிருக்கிறார். அவர் வந்து 3, 8க்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்கும்போது வெகு சுமாரான ஒரு காலமாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மருமகளால் பிரச்சனை, மாமியாரால் ஒரு சில தொல்லைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். புகுந்து வீட்டில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. செய்த தவறுக்கு இந்த காலகட்டத்தில் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. பெற்றோர்களால் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனி கொடுத்தன போனீங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கண் சம்பந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். இந்த குரு மங்கள யோகத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.